சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்காக தேடி தேடி போட்டுட்டு இருக்க A to Z மார்க்கெட் சேனல் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அழகழகான வீடு நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் மனசு பிடிச்ச வீடு அமைய நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா மாங்காடு கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அலசி ஆராய்வோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பண்ணுறது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம ஒரு ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்க உங்கள் A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறதுலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் தாங்க. எலிவேஷன் பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு எலிவேஷனாக தான் இருக்குது. நல்ல ஒரு 30 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க. மாங்காடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த சைட்டுங்க. நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷனில் லைட்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. இது உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் வந்து கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கில் வந்து ஒரு சின்ன சைஸ் கார் நிறுத்தலாங்க. ஒரு 9 அடிக்கு ஒரு 15 அடின்ற அளவுக்கு இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்கு, போரு எல்லாமே இருக்குது. இந்த சைடில் செட்பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கு நல்ல ஒரு எலிவேஷன் டைல் வந்து நல்ல ஒரு 3D டைல் சூப்பரான ஒரு டைலு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு 3Dயில் எம்போஸ் ஆன மாதிரி இருக்குங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு ரொம்ப நல்லா அருமையாகவே இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங்கோட வியூ. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். இது வந்து மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்து அமைஞ்சிருக்குங்க. இது வந்து இபி பாக்ஸுங்க. இதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து வுட்டில் வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எம்எஸ்ல. இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க. ஸோ ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீக் வுட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு லாக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோட இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஹாலுங்க. ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இது டிவி யூனிட்டு இங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது ஃபுல் வியூ பார்த்துட்டீங்க. இதில் ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு பார்த்துன்றதுனால இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூமும் வச்சுக்கலாங்க. அதுக்கு தான் இந்த இது வந்து வீட்டிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது. மேலே ஒரு ஸ்டோரேஜ்க்கு ஒரு சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க. கீழே இருக்க பெட்ரூமோட டோர் நல்ல இலீகல் ஸ்டைலில் சூப்பராகவே ஒரு ஃப்ளாஷ் டோர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் வந்து உங்களுக்கு கீழே இருக்க பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 12 மாதிரி சைஸில் இருக்குங்க. இப்போ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். ப்ளஸ் வந்து இங்கே ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு குவாலிட்டியான வுட்டு தான். நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டில் ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான். இங்கே வந்து கிளாசெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 7 சைஸில் இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டோம். அது கம்மிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக் ஏரியாவுக்கு போகிறதுக்குங்க. இந்த பெட்ரூம்லேருந்து செட் பேக் ஏரியா போகிறதுக்கு இது ஒரு வாட்டர் ப்ரூஃபில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இது வந்து செட் பேக் ஏரியா தாங்க. செட் பேக் ஏரியா வந்து ஒரு 2 ஃபீட்டில் சைடில் ஒரு 8 ஃபீட்டுக்கு இருக்குங்க. ஸோ வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க இதுவும் பார்ப்போம், பெட்ரூமும் பார்ப்போம். கிச்சன் பார்ப்போம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக ஒரு செப்பரேஷன் மாதிரி பண்ணி இதில் ஒரு லேசர் கட் டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னா இது ஈஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே மாடுலர் பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இந்த டைல்ஸும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் தான். கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்கள். கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 14 மாதிரி மேலே ஃபுல்லாக வந்து லாஃப்ட்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பைஸ் ரேக்கு இதுவும் நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே ஸ்பைஸ் ரேக்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. வாங்க மேலே போய்ட்டு மேலே இருக்க பெட்ரூம் பார்ப்போம். இதான் ஸ்டெப்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள்ஸில் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல ஃபுல்லாக ரெயில் பண்ணியிருக்காங்க. அதை கட் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு செப்பரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி செட்டப் தாங்க இது. மேலே ஒரு சின்ன ஹாலு. இதுலேயும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் ராயல் பிளேயில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம். ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூமை பார்ப்போம். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃப்ளஷ் டோர் தான். உள்ளே என்ட்ரானோடனே இதான் வந்து பெட்ரூமு. பெட்ரூமோட ஃபுல் சைஸ் பாருங்கள். போயிட்டு பெட்ரூமோட ஃபுல் சைஸ் பாருங்கள். இதுவும் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 சைஸில் இருக்குது. இதையும் மேலே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்தாங்க. ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வுட்டில் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான். நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 7 மாதிரி இருக்கும். அதுவும் நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் ஒட்டி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இன்னொரு பெட்ரூமை பார்ப்போம். இது மேலே இருக்க 3rd பெட்ரூம்ங்க. இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் நம்ம பெட்ரூம்ங்க. பெட்ரூம் நல்லா சூப்பராக இருக்குது. மேலே ஃபால் சீலிங். இது எல்லா பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரெஸ்ஸிங் டோரு ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டு ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு இருக்குங்க ரெஸ்ட் ரூமு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ரெஸ்ட் ரூமு. ஃபுல்லாக ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 7 மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அதுவும் பார்த்துங்க. இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி போகிற வழிங்க. இது உள்ள பால்கனி. இது ஒரு WPCயில் டோரு. ப்ளஸ் இது ஒரு பால்கனி ஏரியா தாங்க. ஒரு 30 ஃபீட் மெயின் ரோட்டில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பால்கனி பண்ணியிருக்காங்க. மெயின் ரோடு ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குங்க. நல்லா சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பொழுது தான் பார்த்தோன்னே எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க. வாங்க நம்ம போய் மொட்டை மாடியும் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொட்டை மாடியும் போய் பார்த்துருவோம். சும்மா காமிச்சு போய் பார்த்து இது ஃபர்ஸ்ட்
ஹாய் மக்களே, பார்த்து இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்டாக உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க. அதனால் நம்ம இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி அழகழகான வீடு நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு அதில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் லிஸ்ட் பண்ணியிருக்கேங்க. டவுட்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு அமையும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் அன்பு பாரதி. எல்லாருக்கும் டாட்டா, see you, bye bye.